ஜெய் ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். கடந்த திமுக ஆட்சியில் எந்தளவுக்கு லஞ்ச லாவணியம் புறையேறி கிடந்தது, கரை உருண்டு ஓடிச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நடுத்தர மக்கள் இருந்து சிறு குறு தொழில் செய்கிறவங்களிருந்து பெரிய தொழிலதிபர்களுக்கு எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் பொதுமக்களும் சரி, தொழில் செய்கிறவங்களும் சரி, என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு கொடுத்தா தான் வேலை நடக்கும், கொடுத்தா ஆகணும், கேரகம் தொலைது விட அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. இதில் இப்போ ஜோகோ ஓனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லிக்கிறாரு. திமுக ஆட்சியில் லஞ்சம் கொடுக்காதவங்களை எந்த அளவுக்கு இழுத்தடிச்சாங்க, எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உண்டாக்குனாங்க, எல்லா சான்றுமே கரெக்டாக இருந்தாலும் அவங்க முறையான பதில் கொடுக்காம அவங்கள எந்த வேலையை செய்ய விடாமல் எப்படி தடுத்தாங்க, பணம் கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வச்சுருந்தாங்க அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறாரு. அதுக்கு இந்த திமுக கயவர்கள் அவர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கமெண்ட்டில் நான் பார்த்தோம். திமுக காரணனாவே தரம் தாழ்ந்தவனு தான். கலைஞர் காலத்திலிருந்து அண்ணாதுரை காலத்திலேருந்தே அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் எதுலேயுமே நாகரீகத்தை எதிர்பார்க்க முடியாது. தரம் தாழ்ந்த வார்த்தைகள் தான் அவனோட வாயிலிருந்து வரும். அதனால் இதில் நம்ம இவரை இந்தளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிறது நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கும். இதில் இடையில இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஏவா வேலு அவர்களுடைய செய்தியில் சந்திப்பில் அவர் சொன்ன ஒரு பேட்டி பார்த்துறேன். அதில் அவர் சொல்கிறாரு, தென்னாவிட்டாக சொல்கிறாரு, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஒன்று ரஜினிகாந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிஸ்டம் சரியில்லாத தான் இந்த மாதிரி ஊழல் பண்ணிவிட்டு தென்னாவட்டா தெரியும், தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்க போய் தப்பு பண்ணால் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அதுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். இன்றைக்கி 5-10 திருடுறவன், 1000-2000 திருடுறவன், 500-1000 லஞ்சம் வாங்குகிற அரசு அதிகாரிகள்லாம் கைது பண்ணுறாங்க. அப்புறம் இந்த 1000-2000 திருடுறவங்க சாதாரண குற்றவாளியும் எல்லாம் குற்றவாளி தான். அதில் ஒன்றும் சாதாரண பெரிய குற்றவாளின்னு சொல்கிறக்கு இல்லை. அவனெல்லாம் கூட்டிகிட்டு போய் போலீஸ்காரங்க உள்ளே வச்சு முட்டி பேத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் தப்பு செய்ய மாட்டான், அவனும் செய்ய மாட்டான், அடுத்தவனும் செய்ய மாட்டான். அது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இதே காவல்துறை கோடியாக மக்களுடைய வரிப்பணத்தை ஊழல் பண்ணுறவன் ஒரு 1.5 கோடி 2 கோடி காரில் போகிறான். அவனுக்கு முன்னாடி 2 போலீஸ் வாங்கின பாதுகாப்பு, பின்னாடி 2 போலீஸ் வாங்கின பாதுகாப்பு, அந்த சூழ்நிலை இருக்குது. அதைத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி, ஏன்னா காவல்துறையை அவனை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படி நேர்மையான ஒரு காவல் அதிகாரி இருந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணும் பண்ணி ஒன்று வேலையை விட்டு ஓட வச்சுருவானுங்க, இல்லைன்னா அவனை வலிக்கு வர வச்சுருவாங்க. அதைத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து இப்போ தாராபுரத்துலேயும் கூட ஒரு பெண் கல்வியாளர் அவருடைய குற்றச்சாட்டுன்னு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் கூட ஒரு வீடியோ வருது, அவர் பேர் இதெல்லாம் போடல, சும்மா வீடியோ அவர் பேசின வீடியோ சும்மா முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பிட்டு வந்தது. அவர் ஆதங்கத்தை கொட்டிக்கிறாரு. திமுக ஆட்சியில் அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தார், எல்லா சான்றுமே கரெக்டாக கொடுத்தும் கூட அவங்க என்ன சொல்கிறது, அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கல அப்படி மாதிரி அவரும் இனி வரிசையை அவருங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி கல்வித்துறை வெளியே வந்திருக்குது. நீ ஒவ்வொரு துறையிலும் திமுக காரங்கள்னால எந்த அளவுக்கு தொழில், அதாவது சிறு குறு தொழில் பண்ணுறவங்கலேருந்து பெரிய தொழில் வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்படும் ஒவ்வொருத்தராக வெளியே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க. இது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒன்றும் சொல்கிறக்கில்ல. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. திமுகவானே ஊழல். ஏன்னா இந்தியாவிலேயே ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி திமுக ஆட்சி, கலைஞரோட காலத்தில். அதனால் ஊழல்னாவே திமுகவானே ஊழல்னா அப்படி தான். இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது கூட நீதிபதிக்கும் தெரியும் ஊழல் பண்ணிக்கிறான், ஊழல் பண்ணித்தான் உள்ளே வந்திருக்கான்னு தெரியும். சிபிசிஐடி போலீஸு, சிபிஐ, அவங்க உளவுத்துறை, அவங்களாம் என்னமோ கஷ்டப்பட்டு கொண்டு அவங்க நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறாங்க. நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சி. அதனால் நீதி அரசர்களாலையும் எதுவும் பண்ண முடியதில்லை. இவங்க ஜாமீனில் வெளியே சட்டப்படி ஜாமீன் கொடுத்து ஆகணும். ஜாமீனில் வெளியே வர்றாங்க. ஜாமீனில் வெளியே என்ன பண்ணுறானுங்க, அந்த சாட்சிகளை கலைச்சிட்றானுங்க. ஒன்று இவனுக்கிட்ட பல லட்சம் கொள்ளையாக கோடி லட்ச பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு அந்த சாட்சியை விலைக்கு வாங்கிடுறானுங்க. அது பணத்துக்கு வாங்கினவொடனே மிரட்டிடுறானுங்க. இதுதான் உண்மை, இதுதான் நடந்துட்டு. அதனால் ஈஸியாக வெளியே வந்துடுறானுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் சிஸ்டம், ரஜினி சொன்ன சிஸ்டம் இதுதான். பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை நம்பணும், நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனால். ஆனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்கள்
நீதிமன்றம்னாவே பயந்துக்கிறாங்க. காரணம், தப்பு செஞ்சவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா ஈஸியாக வெளியில் வந்துடுறான், சட்டத்தை விலைக்கு வாங்கிக்கிறான். அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி தப்பு பண்ணவன் தைரியமாக சொல்கிறான், அதை ஏன் வெளியில் சொல்கிறான், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணம்? கோர்ட்டுக்கு போனால் தப்பிச்சிடலாங்கிற ஒரு சிஸ்டம் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் அதைத்தான் ரஜினிகாந்த் அவர் சொன்னார், சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு அவர் சொன்ன திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த சூழ்நிலைக்கு நீ தப்பு பண்ணுற எவனுமே பயந்துக்க மாட்டேங்கிறான். கோர்ட்டுக்கு போகலாம், கேஸை பல வருஷம் இழுத்தடிச்சிடலாம், சாட்சிகளை விலைக்கு வாங்கிடலாம், சாட்சிகளை மிரட்டிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வருது. நீதியரசர்களுக்கும் தேவை சட்டப்படி சாட்சிகள் இருந்தால் தான் அவங்கள நீதி சொல்ல முடியும். அது இவனுங்க சட்டத்தை இவனுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிக்கிறதுனால தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. அதனால் மக்களும் தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஊழல் பண்ணுறவங்களும் நம்ம திரும்ப திரும்ப கலைஞர் காலத்துலேருந்தே திமுகன்னு ஊழல் அப்படின்னு, ஆனால் அவங்களையும் நம்ம தேர்ந்தெடுத்து தேர்க்கிறோம். மக்களும் தெளிவாக இருக்கணும், சிஸ்டமும் மாற்றணும். தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும், கோர்ட்டுக்கு போனால் நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தான் தப்பு பண்ண பயப்படுவான், ஊழல் செய்ய பயப்படுவான். தொழிலதிபர்களும் தொழில் செய்கிறவங்களும் பொதுமக்களும் நல்லா இருக்க முடியும். எந்த கட்சி வந்தாலும் ஊழல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுகனா ஊழல் தான் பேர் போனது. அதை மாற்றுற சக்தி மக்கள்கிட்ட இருக்குது. தொடர்ந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு குற்றவாளிகள் மக்களும் தான். தப்பு பண்ணவனுக்கு திருடன் கையில் சாவி கொடுத்துட்டு காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. திருந்த வேண்டியது மக்களும் தான். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் மக்களால் செய்ய முடியாது. இது அரசாங்கம் இந்த சிஸ்டத்தை மாற்றணும். அப்போ தான் அது நீதித்துறை, காவல்துறை இதெல்லாம் சுதந்திரமாக வேலை செய்கிற மாதிரி சிஸ்டங்களெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஜெய்ஹிந்த், வணக்கம்.